Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 8/10/2024 செவ்வாய்க்கிழமை, கேட்டை நட்சத்திரம். பலருக்கு பிறந்த நேரம் சரியாக தெரியவில்லை. பெற்றவர்களும் அதை சொல்லவில்லை, அவர்களுக்கும் சொல்ல தெரியவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலை பலருக்கு இருக்கிறது. அதுபோல் உள்ளவர்கள் தங்கள் குணம் இன்னதென தெரிந்து கொள்ள ஒரு மார்க்கம் உண்டு, ஜோதிடம் சொல்லுகிறது. நீங்கள் பிறந்த நட்சத்திரம், ஒரு நாள் முழுவதும் ஒரு நட்சத்திரம் இருக்கும். எனவே அதை கண்டுகொள்வதில் ஒன்றும் சிரமம் கிடையாது. கிழமை, இதுவும் நாள் முழுவதும் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இரண்டை வைத்து அன்னாரின் குண இயல்புகளை 3/4% சொல்லலாம். சாஸ்திரம் உறுதிபட சொல்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது பூரட்டாதி நட்சத்திரம், இது குருவினுடைய நட்சத்திரம். அவர் பிறந்த கிழமை என்ன? வியாழக்கிழமை பிறந்திருக்கிறார் அல்லது திங்கட்கிழமை பிறந்திருக்கிறார். இது சாத்வீக நாள். இந்த இரண்டையும் இணைத்து பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் குரு, இன்னொரு பக்கம் சாத்வீகம். எப்படி இருக்கும்? அவர் சாத்வீக குணம் என்ற ஒரு காரணத்தினால் மனிதாபிமானம் மிக்கவர். தான் ஏதேனும் ஒரு தவறு இழைத்தால் தெரிந்தோ தெரியாமலோ, யாரும் சொல்லாமலேயே, சுட்டி காட்டாமலேயே பரிகாரம் தேடிக்கொள்வார். இதுதான் இதனுடைய சிறப்பு இயல்பு. அடுத்தவர் சொல்லி அல்ல, தானே செய்வார். எதையும் நேர்மறையாக எண்ணுவார். இதன் காரணமாக பலரிடம் ஏமாறுவார். அடுத்து அந்த பூரட்டாதி நட்சத்திரம், அவர் பிறந்தது செவ்வாய் அல்லது வெள்ளி. இது ராஜசம். இது எப்படி இருக்கும்? அவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவர், கெட்டவர்களுக்கு கெட்டவர். நீங்கள் அவரை பார்த்து சிரித்தால் அவர் உங்களை பார்த்து சிரிப்பார். சிரிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் சிந்தை மகிழும்படி உதவி செய்வார். தன் மனதுக்கு பிடித்துவிட்டால் எதையும் செய்வார். அப்படி செய்யும்போது நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்று பார்க்க மாட்டார். நம்மை பொறுத்தவரை நல்லதாக நடந்தார், நல்லவனாக இருக்கிறார், நல்லது செய்வோம் என்று இருப்பார். சிலர் நியாயம் தீர்ப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். இது இந்த ராஜசத்தினுடைய தன்மை. முதலில் சொன்னது சாத்வீகம், அடுத்து இப்பொழுது சொன்னது ராஜசம். தாமசத்தில், தாமசம் என்று சொன்னால் புதன், சனி, ஞாயிறு, இந்த கிழமைகளில் பிறந்திருந்தால், பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்து இதுபோல் பிறந்திருந்தார், அவர் எப்படி இருப்பார்? தான் மிகவும் மதிக்கும் ஒருவரின் வார்த்தையை மதிப்பார். அது உண்மையா பொய்யா கண்டுகொள்ள விரும்ப மாட்டார். அவர் சொன்னால் வேத வாக்கு, நீ கிழித்த கோட்டை நான் தாண்ட மாட்டேன், அவர் சொன்னதுதான் சரி என்பதில் உறுதியாக இருப்பார். சந்தேகமே இருக்காது. அவர் எதையாவது செய்ய சொன்னால் செய்து விடுவார். இவருக்கு தெரிந்த நியாயம் இதுதான். இப்படிப்பட்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அன்பர்களே, நட்சத்திரம் ஒன்று, கிழமை வேறு வேறு. சாத்வீகம், ராஜசம், தாமசம். அந்த 3 வகை பண்புகளுக்கு ஏற்றாற்போல் இந்த சாத்வீக குணத்தாருடைய நடத்தை, குணம் இப்படி இருக்கும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பாராத, கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு தடை வந்தமையால் செய்வதறியாது சற்றே திகைக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. கவனம். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். ஒரு விருது, ஒரு பட்டம் இவைகளை பெறலாம். இன்று உங்களது பேச்சும் உங்களது செயல்களும் இதனை பெற்றுத்தரும். மிதுன ராசி அன்பர்களே, முடிந்த மட்டும் உங்கள் வித்தையை, திறமையை காட்டினீர்கள். முடிந்த மட்டும் கடுமையாக போராடினீர்கள். விளைவு வெற்றி. இன்றைய தினம் ஒரு வெற்றி உண்டு, கடும் போராட்டத்திற்கு பின். கடகராசி அன்பர்களே, மாறுதலான ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவின்படி நடந்து தேவையில்லா சங்கடங்களை நீங்கள் வரவழைத்துக் கொள்வீர்கள் என்று காட்டுகிறது. எனவே முடிவெடுக்கும் முன் ஒன்றுக்கு பலமுறை யோசியுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் ஆசைப்பட்ட ஒன்றை பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்கள் கனவு இன்று நனவாகும். கன்னிராசி அன்பர்களே, விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கே ஒரு வெற்றி வாய்க்கும். துலாம் ராசி அன்பர்களே, உள்ளதை சொல்லி, நல்லதை சொல்லி, பல நல்லவர்களை நீங்கள் ஈர்க்கும் விஷயத்தில் வெற்றி அடைவீர்கள். இந்த நாள் உங்களது உண்மை உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். தனுசு ராசி அன்பர்களே, மற்றவர்களை விட முன்கூட்டியே பின்னால் நடக்கப் போவதை யூகித்து அதற்கேற்றாற்போல் நடந்து நல்லதோர் வெற்றியை காண்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, லாபம் உண்டு, நல்லபடியாக லாபம் உண்டு. இப்படி லாபம் பெற்றதால் அந்த லாபத்தை வைத்து கஷ்டத்தை போக்குகின்றீர்கள், இஷ்டப்பட்டதை வாங்கி கொள்ளுகின்றீர்கள். இந்த இரண்டும் இன்று செவ்வனே நடக்கும். கும்பராசி அன்பர்களே, நன்றாக யோசித்து பார்த்து ஒரு புது வழியை, இதுதான் சரியான வழி என்று தேர்ந்தெடுத்து பாதி நம்பிக்கையோடு செயல்பட்டு அதிக லாபத்தை பெறும் நாள். இந்த நாள் இப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது உங்களுக்கு. மீனராசி அன்பர்களே, நியாயப்படி தர்மப்படி நடந்து, தர்மப்படி பேசி, தர்ம செயல்களை செய்து எந்தவித குறையுமின்றி சந்தோஷமாக நீங்கள் இருக்கும் நாள் இந்த நாள். இந்த நாள் உச்ச
உச்சக்கட்ட ஆத்ம திருப்தியை நீங்கள் அனுபவிக்கும் நாள். நண்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.